இன்னைக்கு நம்ம வீடியோவில் டபுள் ஹைட் ஸ்பேசஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை சீலிங்னு சிலர் சொல்லுவாங்க, டபுள் ஹைட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம டிசைன் பண்ணலாம், என்ன சைஸ் இருக்கலாம், மினிமம் சைஸ் மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கலாம், அதோட வால்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம், அதோட ஃபால் சீலிங் எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு லைட்டிங் எப்படி கொடுக்குறது, வென்டிலேஷன் எப்படி இருக்கும், ஃபர்னிச்சர் எப்படி டிசைன் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இதில் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க இது வீடியோவில் போகலாம். அட்வான்டேஜ் நல்ல கிராண்டாக ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பர் 1 அட்வான்டேஜ். அதுதான். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன், கீழே இருந்து மேலே பார்க்குற எல்லாத்தையும் லிங்க் பண்ணும் விஷுவலாக. ப்ளஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் மேலேருந்து கீழே யார் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது, மேலேருந்து கீழே இருக்கிறவங்கள கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் ஆகும். ப்ராப்பராக வென்டிலேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால், கோர்ட்யார்ட் மாதிரி ஏரியாஸ் வழியாக வென்டிலேஷன் போகிற மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் வென்டிலேஷனுக்கும் யூஸ் ஆகும். முக்கியமாக ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய அட்வான்டேஜ். ஆனால் டபுள் ஹைட் ஸ்பேஸில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பர் 1 யூ ஆர் லூசிங் தி ஸ்பேஸ். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருது பரவாயில்ல, ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரும்போது அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கட் அவுட் ஆகிடுறதுனால அந்த ஸ்பேஸு ஒரு காம்பேக்ட் ஹவுஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வேற எதுக்காவது ரொம்ப அழகாக யூஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காட்டுற பிளானில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசிஆர் ரோட்டில் நாங்கள் பண்ண ஹவுஸு டபுள் ஹைட் ஸ்பேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. ஆனால் அதே ஒரு ஸ்லாபாக போட்டிருந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பெட்ரூமு ஒரு டாய்லெட்டே அகாமடேட் பண்ணியிருக்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளோரில் 3 பெட்ரூம் தான் இருக்குது, ஆனால் 4 பெட்ரூமே அழகாக பண்ணியிருக்கலாம். அல்லது மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் ஒரு காமன் ஸ்பேஸ், சின்னதாக ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் காட்டுற இந்த வீடு ஆக்சுவலாக டைனிங்க்கு மேலே டபுள் ஹைட் ஸ்பேஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஒரு ஆப்ஷனா. ஆனால் என்ன இருக்கும், இப்போ பாருங்கள், டபுள் ஹைட் ஸ்பேஸ் பண்ணாமல் அதை க்ளோஸ் பண்ணி டைனிங்க்கு மேலே இந்த ஸ்பேஸ் ஒரு காமன் ஸ்பேஸாக, ஒரு காமனாக கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், லைப்ரரியாக பண்ணிக்கலாம். பசங்கள்லாம் டியூஷன் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு செக்லூடடாக ஒரு ஸ்பேஸ் நாய்ஸ் இல்லாமல் தேவைப்படுது. அந்த மாதிரி ஸ்பேஸாகவும் இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் எல்லாரும் அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்களாம் அயன் பண்றதுக்கு எல்லாம் ஒரு காமனா ஒரு இடத்துல அயன் பாக்ஸ், ஒரு டேபிள் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லாம் காமன் யூஸுக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே டபுள் ஹைட் ஸ்பேஸா பண்ணியிருந்தோம்னா ஒரு ஃபேன்சினஸ் தான் இருந்திருக்குமே தவிர இந்த யூஸ் எல்லாமே கட் ஆயிருக்கும். அதனால உங்க வீடு மினிமம் 4500 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா நீங்க டபுள் ஹைட் ஸ்பேஸ்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா டபுள் ஹைட் ஸ்பேஸுங்கிறது அதை விட சின்னதா இருக்கிற வீட்டுல எல்லாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எங்கெங்கெல்லாம் டபுள் ஹைட் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எப்போவுமே லிவிங் ரூம் தான். அதுக்கப்புறம் டைனிங்லேயும் கொடுக்கலாம். டைனிங்லேயும் நிறைய பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகாக வரும். ப்ளஸ் என்ட்ரன்ஸ் ஃபாயர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அது டபுள் ஹைட்டாக கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப கிராண்டாக வரும். முக்கியமாக கோர்ட்யார்டு, ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்யார்ட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஹைட் ஸ்பேஸ் ஆகிடும். அதை நீங்கள் உங்களுக்கு கிராண்ட் டபுள் ஹைட் ஸ்பேஸாக ட்ரீட் பண்ணி அதையே ஒரு வென்டிலேஷன் ஏரியா மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி ஈவன் பூஜா ரூம் கூட டபுள் ஹைட் ஸ்பேஸாக பண்ணுறது உண்டு. ஆனால் எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்ல எல்லாம் கொடுக்கறது நல்லதில்லை, கிச்சனுக்குலாம் கொடுக்கறது நல்லதில்லை. அது மாதிரி எல்லா ஏரியாவையும், லிவிங் ரூமையும் டபுள் ஹைட்டாக பண்ணி டைனிங்கையும் டபுள் ஹைட்டாக பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூவே போயிடும். அது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஒரு ஏரியாவில் மட்டும் தான் இருக்கணும். எய்தர் லிவிங்கில் இருக்கணும் ஆர் டைனிங்கில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக டபுள் ஹைட் பண்ணிடக்கூடாது. டபுள் ஹைட் ஸ்பேஸ் என்ன சைஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சைஸு ஒரு 12 feet by 8 feet இருக்கணுங்க. அந்த நேரோவஸ்ட் விட்த் உங்களுக்கு 8 feet இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதை விட நேராவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து நீங்கள் பார்க்கும்போது யூஸ்வலாகவே டபுள் ஹைட் ஸ்பேஸுங்கிறது மினிமம் 20 feet இருக்கும். 24 feet 25 feet கூட போகிறது உண்டு. ஏன்னா ஈச் ஃப்ளோர் ஹைட்டு 12 feet ஈஸியாக கொடுக்குறோம். ஸோ 24 feet நேராக நீங்கள் ஒரு ஒடுக்கமான ஸ்பேஸில் பார்க்கும்போது அந்த டபுள் ஹைட்டோட எஃபெக்டே இருக்காது. அதனால மினிமம் 12 by 8 அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15 அடிக்கு 25 அடி அதுக்கு மேலெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஹைட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத விட 1.5 ஹைட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நாங்கள் நிறைய வீடுகளில் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட் வேணும்னா சொல்லுங்க, அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த டபுள் ஹைட் ஸ்பேஸோட ஷேப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நான் சில ஸ்கெச்சஸ் உங்களுக்கு பண்ணுறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவுட்டர் வாலாக இருக்கும். ஸோ இதுதான் டபுள் ஹைட் ஸ்பேஸோட அவுட்டர் வால். யூஸ்வலாக டபுள் ஹைட் ஸ்பேஸ் நீங்கள் இன்னர் ஸ்பேஸில் யூஸ்வலாக கொடுக்கக்கூடாது. சுற்றி ரூம்ஸ்லாம் இருக்குது, நடுவில் மட்டும் டபுள் ஹைட் ஸ்பேஸ் இருந்தால் அவ்வளோ கிராண்டாக நல்லா இருக்காது. அவுட்டர் வால் அட்லீஸ்ட் ஒரு வாலாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங் வரும். நேச்சுரல் லைட்டிங்கிறது டபுள் ஹைட் ஸ்பேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்பேஸில் யூஸ்வலாக டபுள் ஹைட் ஸ்பேஸஸ் ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்கலாம், அல்லது நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கர்வ்ஸாக பண்ணியிருக்கோம்.
ஸோ இது ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக இதையே நீங்கள் கர்வ்டாக பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லா வாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும் டபுள் ஹைட்டில். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதே டபுள் ஹைட் ஸ்பேஸு அப்படியே வந்து ஒரு கர்வ் இந்த மாதிரியும் இருக்கலாம். டபுள் ஹெட் ஸ்பேஸில் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் யூஸ்வலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டபுள் ஹெட் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் டோர் வழியாக என்டர் பண்ணுறீங்க. இது ஒரு லிவிங் ரூம். யூஸ்வலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருவோம். இந்த லிவிங் ரூம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டபுள் ஹைட் ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் இந்த லிவிங் ரூம் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த ஸ்டேர்கேஸில் மேலே ஏறி போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி. இந்த ஸ்டேர்கேஸே அழகாக உங்களுக்கு கேன்டிலிவர் ஸ்டெப்ஸாவோ அல்லது ஃபோல்டட் பிளேட்டாவோ அல்லது மெட்டல் ஸ்டேர்கேஸாவோ அழகாக பண்ணும்போது இங்கே லிவிங் ரூம்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டேர்கேஸும் வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி ஆகிடும். அதே சமயம் இந்த டபுள் ஹைட்டும் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு பாப்புலர் மெத்தடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டபுள் ஹைட் ஸ்பேஸ்னு வச்சுக்குவோம். மோஸ்ட்லி இது வந்து டைனிங் ஏரியாவுக்கு ரொம்ப செட் ஆகும். ஸோ இங்கே டைனிங் ஏரியா டபுள் ஹைட்டாக இருக்கும்போது ரொம்ப செட் ஆகும். இது லிவிங் ஏரியான்னு வச்சுக்கிறோம். ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் ஏரியாவுக்கு வர்றீங்க. வரும்போது அப்படியே இந்த ஸ்டேர்கேஸை அலாங் த வால் அப்படியே எடுத்துகிட்டு போகிறது. யூஸ்வலாக வந்து இந்த வால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் சைட் வியூவாக இருக்கும். இதுவும் மேபி அவுட் சைடாக இருக்கும். ஒரு கார்னர் வியூ கிடச்சிதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்டேர்கேஸை எல் ஷேப்பில் கொண்டு வந்து இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இந்த டபுள் ஹைட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து ஒரு மேபி ஈவன் கர்வ்டாக கூட இருக்கலாம். அப்படியே திரும்பி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம்ஸுக்கெலாம் போகும். இப்படியே எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸாக இருக்கிறது ஒரு பாப்புலர் மெத்தட். எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸை நீங்கள் அப்படியே இங்கே கொண்டு வந்து யூ ஷேப்டு ஸ்டேர்கேஸாகவும் பண்ணலாம். ஸோ அப்படியே மேலே ஏறுற மாதிரி அப்படியே நீங்கள் டபுள் ஹைட் ஸ்பேஸை பார்த்துக்கிட்டே மேலே ஏறுறது. இது வந்து ரொம்ப பாப்புலர் மெத்தடு. டபுள் ஹைட் ஸ்பேஸில் நேச்சுரல் லைட்டிங் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரல் லைட் கண்டிப்பாக வரணும். நீங்கள் அதனால் நடுவில் எல்லாம் வந்து வச்சிடக்கூடாது. சுற்றி வந்து ரூம் வச்சு அடைச்சிடக்கூடாது. அப்படி நேச்சுரல் லைட் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் நீங்கள் அந்த ஃப்ளோரில் அந்த டபுள் ஹைட் மேலே இருக்கிற அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் டபுள் ஹைட் கட் அவுட் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வாலில் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய விண்டோ, பிக்சர் விண்டோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுக்கலாம். ஆனால் பக்கத்தில் வியூலாம் நல்லா இல்லை, பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் விண்டோஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு வெஸ்ட் சைடு ஃபேஸிங்காக இருக்குது அந்த கிளாஸ்ன்னு சொன்னால் பெரிய கிளாஸ் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஈவன் ஈஸ்ட் சைடில் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன விண்டோஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் விண்டோஸ், கிளஸ்டர் விண்டோஸ் கொடுத்து அது விண்டோஸாக மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து நிஷஸ்லாம் கொடுத்து அதில் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணுறது உண்டு. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டபுள் ஹைட் ஸ்பேஸில் எப்படி டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விஷுவலாக உங்களுக்கு உங்கள் ஐ அப்படியே வந்து வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிராண்ட்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் ஹைட் ஒரு ஃபீச்சர் வால் எடுத்துகிட்டு அந்த வாலில் டபுள் ஹைட்டுக்கு மிரர், புக் மேட்ச்டு மார்பிள் அல்லது லார்ஜ் ஃபார்மேட் டைல்ஸ்லாம் இப்போ வருது பார்த்தீங்களா, 4 feet by 8 feet டைல்ஸ், அது நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து புக் மேட்ச் பண்ணி அப்படியே 2 சைடும் உடன் ட்ரீட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கோவ் லைட்டிங்ஸ் 2 சைடும், இந்த மாதிரி விஷுவலாக வந்து டபுள் ஹைட் ஃபீச்சர்ஸு கொடுக்கும் போது அந்த ஹைட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அது மாதிரி டால் ஆர்ட் ஒர்க் இருக்கலாம். அது மாதிரி முக்கியமாக வந்து டால் ஷாண்டிலியர்ஸ் ரொம்ப இந்த டபுள் ஹைட் ஸ்பேஸை என்ஹான்ஸ் பண்ணும். 2 ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுறது டபுள் ஹைட் ஸ்பேஸோட முக்கியமான விஷயம். அதனால நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்பேஸை பியூட்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த வால்ஸு, ஒரு காரிடர் இருக்கலாம், காரிடர்ல இருந்து பெட்ரூம்ஸ் எல்லாம் போகலாம், பெட்ரூமோட டோர்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்படிங்கும்போது அந்த வால்ஸே நீங்கள் பியூட்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட் எப்படி இருக்கலாம்னா மெயினாக உங்களுக்கு ஷாண்ட்லியர், ஒரு மெயின் ஷாண்ட்லியர், நல்ல பெரிய ஷாண்ட்லியர், ஈவன் 12 feet ஹைட்டு கூட நாங்கள் போடுறது உண்டு. அந்த ஃபீச்சர் ஷாண்ட்லியராக இருக்கும். அது தவிர கிளஸ்டர் ஷாண்ட்லியர்ஸும் கொடுக்குறது உண்டு. அது மாதிரி வந்து டெஃபினட்டாக ஸ்பாட் லைட்ஸ் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் கோவ் லைட்ஸும் கொடுக்குறது உண்டு. ஃபால் சீலிங் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டபுள் ஹைட்டில் அப் அண்ட் டவுன் ஃபால் சீலிங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் கொடுப்போம். அது இன்னொரு ரீசன் வந்து அக்கோஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சம்டைம்ஸ் டபுள் ஹைட் ஸ்பேசஸில் வந்து எக்கோ ஜாஸ்தியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபால் சீலிங் நீங்கள் அப் அண்ட் டவுனாக பண்ணி டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது யூஸ்வலாக நாங்கள் நிறையா பண்ணுறது. அது மாதிரி அந்த ஃபால் சீலிங்லேயே டிஃப்ரெண்ட் ஃபினிஷஸும் கொடுப்போம். சிலதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், சிலது உடன் ஃபினிஷில் இருக்கும், சிலது ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணும்போது அந்த ஃபால் சீலிங் வந்து ரொம்ப பிளைனாக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டபுள் ஹைட் ஸ்பேஸில் ஸ்கைலைட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப ஹீட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறையா லைட் வந்து சைட்லேருந்து வரும் லார்ஜ் விண்டோஸ்லாம் இருக்கும்போது.
அதனால ஸ்கைலைட் கொடுக்கறது நாட் ப்ரிஃபரபிள். டபுள் ஹைட் ஸ்பேஸே வந்து லார்ஜ் வால்யூமா இருக்கிறதுனால அதில் யூஸ் பண்ற ஃபர்னிச்சரும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ் ஃபர்னிச்சர், சோஃபாஸ் அண்ட் நல்ல பெரிய காஃபி டேபிள் வித் ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா டபுள் ஹைட் ஸ்பேஸ் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். யூஸ்வலா ஒரு வால்ல வந்து நல்ல ஓவர் சைஸ்டு ஆர்ட் ஒர்க், நல்ல பெரிய ஆர்ட் ஒர்க் போட்டிங்கன்னு சொன்னா அந்த ஹாலே ரொம்ப டபுள் ஹைட் ஸ்பேஸே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டபுள் ஹைட் ஸ்பேஸுங்கிறது எலிவேஷன்லையும் இது இம்பாக்ட் பண்ணும். அப்படிங்கிறனால தான் எலிவேஷன் கன்சிடரேஷன் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் இந்த டபுள் ஹைட் ஸ்பேஸையே அப்படியே எலிவேஷன்ல டால் கிளாஸ் நடுவில் பீம் கூட இல்லாம அப்படியே ஃபுல் ஹைட் கிளாஸா கொண்டு வந்து அது எலிவேஷன் ஃபீச்சராகவும் பண்றது உண்டு. இப்போ நம்ம டபுள் ஹைட் ஸ்பேசஸ் பத்தி எப்படி டிசைன் பண்றது டீடைல்டா பார்த்தோம். ஃபியூச்சர்ல இந்த டபுள் ஹைட் ஸ்பேசஸ்க்கு எப்படி வென்டிலேஷன் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம தனியா வீடியோவா பார்ப்போம். அந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு, அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கு லிங்க் நான் போட சொல்றேன். அதே மாதிரி இந்த டபுள் ஹைட் ஸ்பேசஸ் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு லிங்க் இங்க போட சொல்றேன். கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா எல்லாரும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். அப்போதான் வந்து இந்த கண்டினியூஸாக இந்த விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்தூசியாசம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா?